Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்குங்க. இந்த டிலே ஆகிறதுனால நமக்கு எப்படா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கால் ஃபார் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. வெயிட்டிங் ஃபார் த ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்போ ரிலீஸ் ஆகும்? மேபி இந்த ஜூலை 10th வாக்கில் நமக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒன்று. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் கிடைக்காதுன்னு முடிவு பண்ண முடியும். ஒருவேளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த கல்லூரி கிடைக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலே கிடைக்காதா, இல்லை பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, அதில் என்ன மாதிரி கல்லூரிகள் கிடைக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கிடைக்குமா, அப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாடு MBBS BDS தரவரிசை பட்டியல் வேணுங்க. பட் ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது இந்த வீடியோ சென்டாக், அது பாண்டிச்சேரியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகலையே, எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படின்னா இன்னுமே பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலை. பட் விரைவில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டென்டல், அது MDS படிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6/7 சண்டே இஸ் த லாஸ்ட் டேட்டுங்க. நாளைக்கோட MDS படிக்கிறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் லாஸ்ட் டேட். பட் UG நீட், அது MBBS BDS அந்த தமிழ் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேற ஸ்டேட்ல இருந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ நம்ம விரைவில் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வில் பி எனேபிள்டு சூன். அப்போ இந்த ப்ராசஸ் விரைவில் வரும். அப்போ யாரெல்லாம் பாண்டிச்சேரி ஸ்டேட்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் சென்டாக்ல அப்ளை பண்ணலாம். அடுத்தது எனக்கு பாண்டிச்சேரியிலே இருக்கிறவங்களா இருந்தால் அந்த நேட்டிவிட்டி பேஸ் பண்ணி பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் அப்ளை பண்ண முடியும். அப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை கல்லூரிகள் அப்ளை பண்ணணும்? 3 கல்லூரிகள் அப்ளை பண்ணலாங்க. பிம்ஸ், பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அடுத்தது மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இந்த 3 கல்லூரிகளுக்கு பாண்டிச்சேரி ஸ்டேட்ல நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும். மீதி இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் ஆல் இண்டியா கோட்டால தான் போக முடியும். அப்போ இந்த பாண்டிச்சேரி ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் கேட்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, அதை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுங்க அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுங்க, அதில் அட்டஸ்ட் பண்ணுங்க, செல்ஃப் அட்டஸ்டட். அப்போ இந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாண்டிச்சேரி ஸ்டேட்ல அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஒரு 4 or 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற கண்டிஷன். அப்படின்னா நீங்க ஒரு சர்டிபிகேட்ல சைன் பண்ணிடாதீங்க, உங்களுடைய சர்டிபிகேட்டை கலர் ஜெராக்ஸ் எடுங்க, அதில் செல்ஃப் அட்டஸ்டட்னு போடுங்க, அதை ஸ்கேன் பண்ணுங்க, அதை அப்லோட் பண்ணுங்க. அப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சென்டாக்ல அப்ளை பண்ணும்போது செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா PDF கேட்பாங்க, ஃபோட்டோஸ் மட்டும் தான் JPEG கேட்பாங்க. பட் பாண்டிச்சேரியில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரு சில JPEG கேட்பாங்க. அப்போ அது எது JPEG கேட்குறாங்க, எதுல PDF கேட்குறாங்க அப்படிங்க ப்ராப்பராக பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது என்னென்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிருக்கோம். மறக்காம எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விரைவில் UG நீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு வரப்போகுது, இதை தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.